ஹாய், வெல்கம் டு ஷெரின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஷெரின்ஸ் கிச்சனை ஒரு செம்மையான ஒரு நான்வெஜ் தான் பண்ண போகிறோம். அது சிக்கன் வச்சு ஒரு வறுவல் பண்ண போகிறோம். ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டைலில் ஈஸியான முறையில் ரொம்ப ருசியாக செய்யக்கூடியது. நீங்கள் இந்த சிக்கன் பார்த்தீங்கன்னா வெறும் சும்மாவே ஒரு ஸ்நாக் மாதிரி கூட சும்மா செஞ்சு வச்சுட்டு அப்பப்போ உட்காந்து சாப்பிட்லாம். அந்த சாயங்கால நேரத்தில் உட்காந்து ஏதாவது சாப்பிட்ணுன்னு தோன்றப்போ கூட இந்த மாதிரி சிக்கன் செஞ்சு சாப்பிட்லாம். அவ்வளோ ருசியாக இருக்கக்கூடிய ஒரு சிக்கன் வறுவல் தான் இப்போ பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸி. மசாலா பொருட்களும் இதுக்கு போடுறது வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதுக்கு முதல்ல நம்ம சிக்கனை கொஞ்சம் நேரம் ஊற வைக்கணும். அதை ஊற வச்சிடலாம். 1 கிலோ சிக்கன் இந்த மாதிரி நல்ல பெரிய பீஸாக க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துடலாம். லெமன் வந்து ஒரு அரை லெமன் புழிஞ்சிடலாம். அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், தேவையான உப்பு. இப்போ இது கலந்துடலாம். மிளகுத்தூள், அப்புறம் லெமன், கொஞ்சம் உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு கலந்தாச்சு. ஒரு அரை மணி நேரத்துக்கு ஊறட்டும். அதுக்கப்புறம் எடுத்து பார்த்துக்கலாம். சிக்கன் பார்த்திங்கன்னா ஒரு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு 3/4 மணி நேரம் கிட்டேயே இருக்கும். நல்லா ஊறிடுச்சு. நான் இந்த ஊறுற நேரத்தில் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு பக்கம் சாதம் வச்சு விட்டுட்டு அப்புறமா சிக்கன் கிரேவி கொஞ்சம் செஞ்சுட்டு ரசம் வச்சுட்டு அப்புறமா இடையில கொஞ்சம் மேகி செஞ்சு சாப்பிட்டு இந்த மாதிரி பல வேலைகள்லாம் செஞ்சு முடிச்சுட்டு வரதுக்கு கரெக்டாக இருந்துச்சு டைம். ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னாலே எல்லாருமே லேட்டாக தான் எந்திரிப்போமா. அதனால கொஞ்சம் இந்த லஞ்சு செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு பசி எடுக்கும். சரி, அதுக்காக ஏதாவது சிம்பிளாக செய்யலான்னு பாப்பா தான் அஸ்மா தான் வந்து நமக்கு வந்து மேகிலாம் செஞ்சு கொடுத்தாங்க. அப்படியே சாப்பிட்டு அப்படியே நான் இதெல்லாம் ரெடி பண்ணேன். இப்போ சிக்கன் வந்து ஊறிடுச்சு. இப்போ சிக்கன் எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ ஒரு கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிடலாம். பாருங்கள், சிக்கன் இந்த மாதிரி நல்லா ஊறி இருக்குது. இப்போ எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இது போல் நல்லா ஒரு எண்ணெயில் நல்லா வறுத்து எடுத்து 2 பக்கம் நல்லா இந்த மாதிரி திருப்பி வேக வச்சு எடுத்துக்கலாம். இதையே பாருங்க, அப்படியே எடுத்து கூட சாப்பிட்லாம் போல். அவ்வளோ சூப்பராக இருக்கும். எண்ணெயில் இது போல் நல்லா பார்த்தீங்கன்னா 2 பக்கம் வேக வச்சு வறுத்து எடுத்தாச்சு. இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். சிக்கன் ஒரு பக்கம் பொரியறதுக்குள்ளே நம்ம வந்து கொஞ்சம் இஞ்சி பூண்டு இந்த சின்ன வெங்காயம்லாம் தட்டி எடுத்து வச்சுக்கலாம். நான் வந்து ஒரு 7 போல் பூண்டு பல் எடுத்திருக்கேன். ஒரு சின்ன இந்த மாதிரி சின்ன துண்டு ஒரு 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி எடுத்து அதையும் சின்னதாக வெட்டியிருக்கேன். சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு 10லேருந்து ஒரு 15 போல் சின்ன வெங்காயம். ஏன்னா வெங்காயம் தனியாக வெட்டியும் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் இது கூட தட்டி எடுக்கிறதுக்கு தட்டுறதை விட கொஞ்சம் லைட்டாக ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு பல்ஸ் பண்ணோம்னா ஓரளவுக்கு ஒரு மாதிரி இடித்த மாதிரி ஆயிரும் இல்லையா. அதனால் அந்த மாதிரி பண்ண போகிறேன். இதை சும்மா அந்த தட்டின மாதிரி ஒரு பல்ஸ் பண்ணோம்னா சின்ன சின்னதாக பொடியாக நஞ்சிரும் இல்லையா. அந்த மாதிரி பண்ணி எடுத்துடலாம். சிக்கனை பொரித்து எடுத்துகிட்டு அதே எண்ணெயில் பார்த்தீங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு பொரிஞ்சதுமே நம்ம இஞ்சி பூண்டு வெங்காயம் சின்ன வெங்காயம் தட்டினோம் இல்லையா, அதையும் சேர்த்துடலாம். இதெல்லாம் இந்த மாதிரி ஒரு லைட்டாக அந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு நான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன வெங்காயமும் ஒரு பெரிய வெங்காயத்தையும் வெட்டி எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்துடலாம். இதில் ஒரு 4 பச்சை மிளகாயை இது போல் தட்டி எடுத்திருக்கேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிடுவோம். இந்த பச்சை வடை போகிறதுக்காக மட்டும்தான் வதக்கிறது. இது மாதிரி வதங்குறப்போ கொஞ்சம் இந்த வெங்காயம் வதக்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு, நம்ம சிக்கனில் உப்பு போட்டு தான் ஊற வச்சுருக்கோம். அதனால் உப்பு வந்து அதிகமாக சேர்க்க வேணாம், கம்மியாக சேர்த்துக்கிட்டால் போதும். போல் அது வெங்காயம் வெள்ளைப்பூண்டு இந்த மாதிரி பச்சை வடையெல்லாம் போனதுக்கப்புறமா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் மல்லித்தூள் இதை போட்டு நல்லா இதையும் மசாலா போட்டு நல்லா கலந்துடலாம். இதில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்து அதையும் வதக்கிடுவோம். தயிர் போட்டு இது போல் வதக்கினதுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா சிக்கன், அதையும் சேர்த்துருவோம். சிக்கன் சேர்த்துட்டு நல்லா கலந்துருவோம். நம்ம பொரிக்கிறப்பவே சிக்கன் வந்து நல்லா வெந்துருச்சு. இருந்தாலும் இந்த மசால் கூட கொஞ்சம் கலந்து வேகணும் இல்லையா, அதனால் நல்லா வதக்கி விட்டுறலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கினதுக்கப்புறமா தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். நல்ல ஒரு திக்கான ஒரு தேங்காய் பாலாக 1 டம்ளர் எடுத்திருக்கேன். அதை சேர்த்துக்கலாம்.
தேங்காய் பால் ஊற்றி மறுபடியும் ஒரு 2 நிமிஷத்துக்கு இது போல் வதக்கி விட்டோன்னா அந்த தேங்காய் பாலும் வற்றி நல்லா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும். இந்த டைமில் கொஞ்சம் மல்லித்தலை, கொஞ்சம் கருவேப்பிலை, அவ்வளோதான். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அருமையான ஒரு சிக்கன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இதே போல் கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி சைடிஷ்க்கெலாம் செஞ்சு பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே ரசமும் ஒரு பக்கம் ரெடி பண்ணியாச்சு. இந்த மாதிரி சிக்கன் கிரேவி செஞ்சு வச்சு ரொம்ப நேரம் ஆச்சு, அதனால் ரொம்ப வற்றி போச்சு. கிரேவியாக இல்லை, இப்போ ஒரு வறுவல் மாதிரி தெரியுது. ஆனால் அது சூடு பண்ணால் ஓரளவுக்கு வந்துடும். அப்புறம் சாதம் ஒரு பக்கம் அதுவும் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். இப்போ நாங்கள் போய் சாப்பிட போகிறோம். அங்கரு இங்க அருமையான ஒரு ஞாயிற்றுக்கிழமையோட ஒரு நான்வெஜ் வந்து செஞ்சு முடிச்சாச்சு. இந்த மாதிரி ஒரு இப்போ நம்ம செஞ்சோம் பார்த்தீங்களா சிக்கன் வறுவல், அது போல் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.